சிவபெருமான் கோவில்னா சிவலிங்கத்தை தான் நாம பார்த்திருப்போம். ஆனா ஒரு கோவில்ல மட்டும் சிவபெருமானே பள்ளி கொண்டு ஓய்வெடுக்கும் திருக்கோவில்ல இருக்கிறார் என்றால் நம்புவீங்களா? அதுவும் விஷம் குடித்த பிறகு பார்வதி தேவியின் மடியில தலை வைத்து சிவபெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான தலம்தான் ஆந்திரா தமிழ்நாடு எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கும் சுருட்டுப்பள்ளி பள்ளிக்கொண்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு ஏன் பள்ளிக்கொண்டீஸ்வரர் என்று பெயர் வந்தது தெரியுமா? இந்த கோவிலின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான புராண கதை என்ன, அது எல்லாம் இந்த வீடியோ முழுசா பார்க்கலாம். வாங்க சுருட்டுப்பள்ளிக்கு ஒரு ஆன்மீக பயணம் போகலாம். வணக்க நண்பர்களே, நான் உங்க கேண்டி ராபின். இன்று நம்முடைய பயணம் ஒரு ரொம்பவே வித்தியாசமான சிவஸ்தலத்தை நோக்கி நம்ம போயிருக்கோம். சுருட்டுப்பள்ளி தான் அங்க போறோம். சென்னையிலிருந்து இந்த கோவிலுக்கு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வழியிலேயே கோவில் போகும் அந்த ஃபீலு ரொம்பவே நம்மளை ஆச்சரியப்படுத்தும். மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரைடா இருக்கும். கோவில் வாசலுக்கு வந்த உடனே ஒரு விஷயம் நம்ம கவனத்தை ஈர்க்குங்க. இந்த கோவிலோட அமைதியான அட்மாஸ்பியரு, பெரிய கூட்டம் இல்லாத நேரத்துல வந்தீங்கன்னா உண்மையிலேயே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் நின்று இந்த கோவிலோட அழகைய பாருங்க. கோவில் கோபுரம், அதுக்குள்ள இருக்கிற சிற்பங்கள் முழுக்க ஒரு பாரம்பரிய ஆன்மீக ஃபீலை கொடுக்கும். உள்ளே போனதும் முதல்ல நம்ம தரிசனம் செய்ய போறது நந்தி பகவான். நந்தி பகவானை வணங்கிட்டு சிவபெருமானுடைய தரிசனத்துக்காக உள்ள போலாம். எல்லாமே நந்தி பகவான் குட்டியே தான் இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்காரு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு தெரிஞ்சுக்கணும்னா நாம ஒரு சின்ன புராண கதையை தெரிஞ்சுக்கணும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ அமிர்தம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா அமிர்தத்துக்கு முன்னாடியே உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷம் வெளியே வந்தது. அந்த விஷத்தை யாராலும் தாங்க முடியல. அப்ப எல்லோரும் சிவபெருமானை நாடினாங்க. உலகத்தை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தினார். அந்த விஷம் உடம்புக்குள்ள போகாமல் இருக்க பார்வதி தேவி சிவபெருமானுடைய கழுத்தை பிடித்ததாக புராணம் கூறுகிறது. அதனால் தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் வந்தது. விஷத்தை அருந்திய பிறகு சிவபெருமான் இங்கு வந்து பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து ஓய்வெடுத்ததாக தல புராணம் கூறுகிறது. அந்த திருக்கோலத்தில் தான் இங்கே நாம் பள்ளிக்கொண்டீஸ்வரரை தரிசிக்கிறோம். அவர் உள்ள போயிட்டு பார்க்கும்போது நம்ம எல்லாமே பெருமாளை தான் சயன கோலத்துல பார்த்துருப்போம். ஆனா இங்க சிவபெருமான் சயன கோலத்துல பார்வதி தேவியோட மடியில படுத்துட்டு இருக்க அந்த காட்சியை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கையெல்லாம் புல்லரிக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காட்சி. இங்கே என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, உலகத்தையே காப்பாற்றியவர் இங்க ஒரு குழந்தை மாதிரி தாயின் மடியில ஓய்வெடுக்கும் காட்சி. இந்த தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக உணர்வே இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு. சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டோம். அப்போ அம்பாள் சன்னதிக்கு போகலாம். அம்பாளை தரிசனம் பண்ணும்போது சிவனும் சக்தியும் இணைந்து அந்த ஆன்மீக தத்துவத்தையும் நம்மளால உணர முடியும். கோவிலுக்கு வரும்போது சிவபெருமானை மட்டும் தரிசனம் பண்ணாம அம்பாளையும் மனதார தரிசனம் பண்ணிட்டு போங்க. இப்போ நாம பார்க்க போறது எனக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு சன்னதி, தட்சிணாமூர்த்தி சுவாமி. சிவபெருமானுடைய குரு வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி. பொதுவாக கல்வி, ஞானம், தெளிவு வேண்டி பக்தர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவாங்க. இந்த சன்னதிக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசார வேண்டிக்கோங்க. குறிப்பா மாணவர்கள் கல்வி மற்றும் ஞானத்துக்காக தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது.
ஒரு கோவிலோட சிறப்பு சன்னதிகள் மட்டும் கிடையாது, அந்த கோவிலோட சூழலும் அங்கே கிடைக்கிற அமைதியும் நம்ம மனசுக்கு கொடுக்கிற உணர்வும் ரொம்ப முக்கியம். இங்க கொஞ்ச நேரம் இந்த பிரகாரத்துல நடந்து பாருங்க. அவசரம் இல்லாம போன கொஞ்ச நேரம் கீழே வச்சுட்டு சாமியை நினைச்சுக்கிட்டு நடந்தா அந்த அனுபவமே வேற லெவல்ல இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் நம்ம தரிசனம் பண்ணோம். இப்போ நம்ம விளாக்ல ஒரு முக்கியமான விஷயம், பிரசாதம். கோவிலுக்கு வரவங்க சாமி தரிசனத்துக்கு அடுத்தபடியா பிரசாதம் வாங்குற அந்த சந்தோஷமே தனிதான். குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போறதும் ஒரு அழகான ஆன்மீக அனுபவம். அதுவும் இங்க அந்த லட்டு சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஃப்ரீ சாப்பாடும் நம்மளுக்கு போடுவாங்க. எதிர்க்க இருக்க மண்டபத்துல இங்க ஃப்ரீயா ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க போயிட்டு ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சுரட்டப்பள்ளி தரிசனம் முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு அழகான ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய. அது மட்டும் இல்லாம நம்ம யாத்திரையா அப்படின்ற ஒரு செப்பரேட் டூர் நம்ம ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ நீங்க இன்ஸ்டால எல்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பரா நம்ம 23 ட்ரிப்புக்கு மேல போயிட்டு இருக்கோம். சிவன் கோவில், பெருமாள் கோவில், முருகர் கோவில், இந்த மாதிரி நிறைய கோவில்ஸ்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அந்த டூர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமே ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான ஆன்மீக சுற்றுலா மற்றும் கோவில்களை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன். ஸோ என்னோட இணைஞ்சிருங்கள். நன்றி, வணக்கம். ஆல்வேஸ் பி ஹாப்பி. இந்த கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், ஈவினிங் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். பிரதோஷ நாளங்களில் காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த கோவிலை நிறைய பேர் விசிட் பண்ணி பாருங்கள்.